ஹாய் மக்களே, அனைவருக்கும் உழைப்பாளிகள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கம்பெனியில் லீவ் விட்ருக்காங்க. ஆனாலும் வீட்டில் இருக்கிறேன். ஆனாலும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். உழைப்பாளிகள் தினம் அன்னைக்கு யாருமே உழைக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் லீவ் விட்டு உழைப்பாளிகளுக்கு ஓய்வு கொடுக்குறாங்க. ஆனாலும் பெண்கள் நாங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் லீவே கிடையாதுங்க. சரிங்க, மாவு அரைச்சி வச்சுட்டேன், சமையல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தெருவில் பில்லு முளைச்சிருந்துச்சி. அந்த பில்லு எல்லாத்தையும் மம்முட்டி வச்சு கொத்தி கூட்டி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வாசல் படியெல்லாம் ஒரே தூசி படிஞ்சிருந்துச்சு. வேலைக்கு போன நாளாகவே வாசல் படியெல்லாம் துடைக்கவே இல்லை. அதை இன்றைக்கி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தொட்டு எல்லாத்தையுமே தொடச்சிட்டேங்க. என் பையன் அந்த மாலையை கூட அப்படியே அலசி போட்டுருமான்னு சொன்னேன். சரி, அடுத்த வாரம் அலசி போட்டுருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாம் பசங்க பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் தலைக்காணி உரை எல்லாமே துவைக்காமல் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாத்தையுமே துவைச்சி போட்டேங்க. பாருங்கள், பெரிய பையன் பெட்ஷீட்டு, சின்ன பையன் பெட்ஷீட்டு எல்லாத்தையும் துவைச்சி போட்டேன். நான் துவைச்சி போட்ட தலைக்காணி உரைக்கலாம் மாமா தலைக்காணி அந்த உரைக்குள்ளே தலைக்காணியை போட்டுட்ருக்காரு. மாமாவுக்கு எப்படி ஈஸியான வேலை பார்த்தீங்களா? அனைவருக்கும் உழைப்பாளிகள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. எல்லோரும் நேரத்தோடு சாப்பிடுங்க, நேரத்தோடு தூங்குங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க.